எல்லோருக்கும் வணக்கம். காட்டுக்குள்ளே ட்ரிப்பு போகிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான 3 ஃபாரஸ்ட் ட்ரிப்பு பேஸ்டு மூவிஸை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் பிளேஸில் பேக்வுட்ஸ் 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbலேருந்து 4.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு கம்பெனியுடைய ஓனர் அந்த கம்பெனியில் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே நம்ம ஒரு கேம் ஷோ ஒன்று நடத்த போகிறோம் காட்டுக்குள்ளே போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அங்கே போயிட்டு தங்கிட்டு மறுநாள் கேம் ஷோக்காக அங்கே போயிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. அப்படி போயிட்டு திரும்ப பார்த்தா இவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில குரூப் இவங்களை பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுக்கிட்டு பயங்கரமாக சித்திரவதையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த குரூப் கிட்டே இருந்து இவங்கெல்லாம் யாரெல்லாம் தப்பிச்சாங்க, இதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளே எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தையும் நீங்கள் பாருங்கள். ஸ்லாஷர் கேட்டகிரியாக எடுத்திருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸில் த கிரீன் இன்ஃபர்னோ 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbலேருந்து 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, படத்தில் அமேசான் காட்டை இருக்கக்கூடிய மரங்களை ஒரு கம்பெனி வெட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் ஒரு சில குரூப், ஒரு சமூக ஆர்வலர் குரூப் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த கம்பெனிக்கு எதிர்க்க ஸ்ட்ரைக் பண்ணி அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்திடுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சில கோளாறால் இவங்களோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நடு காட்டுக்குள்ளே விழுந்துருது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேர், ஒரு குரூப் பார்த்திங்கன்னா இவங்களில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா கடத்திட்டு போயிடுறாங்க. ஒரு சில பேர் இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஈரோட இருக்க மித்த பேர் எல்லாத்தையுமே அந்த குரூப் பார்த்திங்கன்னா கடத்திட்டு போயிடுறாங்க. இவங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த குரூப் கிட்டே இருந்து இவங்களில் யாரெல்லாம் தப்பிச்சு வந்தாங்க, இதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரியாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப ரொம்ப கொடூரமாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்புளாக இருந்தால் பார்க்காதீங்க. ஏன்னா படத்தில் இருக்கக்கூடிய சீன்ஸ்லாம் ரொம்பவே கொடூரமாக இருக்கும். செம்மையான ஒரு மூவி. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுன்னா பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸில் ப்ரிடேட்டர்ஸ் 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோவும் இன்னும் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்த மீதி பேர், இவங்க எல்லாருமே வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும். அதே சமயம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிரியேச்சர் ஒன்று இருக்கும். அது இவங்க குரூப்பில் இருக்க நிறைய பேரை பார்த்திங்கன்னா சாவடிச்சிட்ருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம ஹீரோவும் ஒரு சில பேரை மட்டும் தப்பிச்சு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிரியேச்சர் மட்டும் யாரோ அடித்து ஒரு குச்சியில் பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிரியேச்சர்கிட்ட நம்ம ஹீரோ இங்கேருந்து நீ தப்பிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன், அதுக்கு பதில் நீ எனக்கு உதவி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு டீல் போடுறாரு. அதுக்கு சரின்னு அந்த கிரியேச்சரும் ஒத்துக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோவுக்கும் இந்த ஹீரோ கூட இருக்க மித்த பேருக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, கடைசியில் இவங்கள யாரெல்லாம் தப்பிச்சு இந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்களேன். படத்தில் காட்டியிருக்க அந்த ப்ரிடேட்டர்ஸ் அதுங்க பண்ணுற விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வேறு லெவலான ஒரு படம். இந்த படம் உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 3 படங்களில் நீங்கள் எந்தெந்த படங்களை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த 3 படத்தில் எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஆன் டைமாக உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.